அக்னீஸ்வரன், நீங்க அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதாவது கரப்ஷன் ஃப்ரீயா இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரீயா இருக்காங்க, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இது போன்ற ஒரு ஆட்சி அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மற்ற கட்சியில இருந்து வருகிறார்கள், தாவைக்க நோக்கி மொய்க்கிறார்கள், யாரும் இழுக்கல அப்படின்றாரு நந்தகுமார். ஒரு மாசத்துல மொய்க்கக்கூடிய அளவிற்கு இவங்க எல்லாருமே போய் நின்று கதவை தட்டி உள்ள போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனா இங்க அது நம்மளுடைய தராசு சியாம் சார் அவங்க சொன்னதுல 2 வார்த்தையை ரொம்ப முக்கியமா அப்படியே சொல்லிட்டு அது புரிகிறவர்களுக்கு புரியும். மத்திய அரசு, மாநில அரசு, அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஒரு ஆற்றல் சாவியாக திரு ஆதவ அர்ஜுனா செயல்படுகிறார் அப்படின்னார். அது உண்மைதான். ஆனால் அந்த ஆற்றல் அரசு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, அந்த செந்தில் ஒரு இளநீ கடை ஓனர் கவுண்ட் பண்ணியிருப்பாரு. செந்தில் அதை சூப்பர்வைசர் பார்த்துக்குருவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 50 ரூபாய்க்கு இளநீ வைங்கப்பா அப்படின்னா பின்னாடி செந்தில் வடிவேல்கிட்ட சொல்லி ஒரு இதில் கட்டி இழுத்துட்டு போவார். இவர் 50 ரூபாய்க்கு விற்கிறத அங்கே பாதி விலைக்கு கொடுப்பாங்க. ஆகவே இங்கே ஒரு இடத்துல இருந்து தலைமையிடம் பேசி 47 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிமுக தலைமையுடன் பேசி கூட்டணி வைத்திருந்தால் இப்படி உண்பதும் உணவுதான், இப்படி உண்பதும் உணவுதான். ஆகவே அப்படி சுத்தி ஒவ்வொரு கட்சியா அமமுகவில இருந்து காமராஜ் அப்படி ஒவ்வொன்னா இது பண்ணி இன்னைக்கு திரு ஐயா வைகோ வரைக்கும் அவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா என்ன நோக்கம் அப்படின்னா, அது அரசியல். சார் சொன்னாங்க அது மேக்ஸ் வாத்தியார் அப்படின்னாங்க, கணக்கு டீச்சர் அப்படின்னாங்க. அரசியல் கணக்கு நிறைய இதுல நடக்குது. 4 வருஷமா சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையவே படிக்கலீங்க. ஆனா இந்த தடவை ஆளுநர் அப்படியே படிச்சுட்டு இது விசிலுக்கு கிடைச்ச புரட்சி அப்படிங்கிறாரு. அப்ப இந்த அரசியல் கணக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆளுங்கட்சி எழுதி கொடுக்கறதான ஆளுநர் உரையும் அதே ஆளுங்கட்சி திமுக எழுதி கொடுத்துச்சே, வாசிக்கலையே. 4 வருஷம் இருந்தாரு. அதுதான் அந்த ஆளுநரும் மத்திய அரசு ஒண்ணுதானே. இங்க அதே மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் தானே ஐயா கர்லேக்கரையும் நியமிச்சு. சொல்ல வரீங்க தாவேக்காக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு டீலிங் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? ஒரு டீலிங் இல்ல, பல டீலிங் இருக்கு. அதுல மெயின் டீலிங் என்னன்னா, நாங்க சட்டமன்ற மரபுப்படி நாங்க 2 முறை தேசிய கீதம் பாடுவோம் சொன்ன உடனே they are so happy. அப்பா தமிழ் தாய் வாழ்த்துக்கு தாங்க முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. அப்ப ஏன் 2 முறை தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடல? அவசியம் இருக்கா? ஆகவே அப்ப தேசிய கீதத்துக்கு 2 முறை பாடுறதுக்கு அவசியம் இருக்கா என்ன? அதனால கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் வரும். இப்ப நான் இங்க வந்துடுறேன். இப்போ கட்சியினுடைய இது அவங்க ரொம்ப பம்பரமா சுழல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெரும்பான்மை வந்திருந்துச்சுன்னா இவ்வளவு வேகமாக ஆற்றல் சாவி வேலை செய்யாது. இங்க அதான் சொல்ல வரேன். 234 இதுல வெற்றி பெற்றது திமுக எத்தனை, அண்ணா திமுக எத்தனை, தாவேக எத்தனை? இப்போ தாவேகா எத்தனை? 118 வேணும். ஆனா 118 இல்லைங்க. அப்ப 108 வெற்றி பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் இது பண்ணி 107 ஆயிருச்சு. இப்ப இந்த 107 தேவைப்பட்டது கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அது வேற கதை. ஆனா அந்த 118ஐயே குறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 5 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்களா? அப்ப அதுல மீதி சட்டசபையில் இருக்கக்கூடியவங்க எத்தனை? மெஜாரிட்டியும் குறையும். இந்த மெஜாரிட்டி 20ஓ 30ஓ அதுவரை எங்கள் ஊரில் இன்னைக்கு சென்னையிலையும் பார்க்கிறேன், வார வாரம் ஒரு சந்தை நடக்கும். அந்த சந்தையில வேண்டிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அதே போலத்தான் தமிழ்நாட்டில் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து இவர்கள் எல்லோரையும் அழைக்கிறார்கள் என்றால் நான் கேட்கிறேன், சனிக்கிழமை மட்டும்தான் அது நடக்கணுமா? எல்லா நாளும் நடத்துங்க. ஏன் தேர்தலுக்கு முன்னாடி வரலாம் அவங்க? அப்போ இவங்க என்னன்னா சட்ட ரீதியாகவும் பெரும்பான்மையை குறைக்கணும், அதே நேரத்தில் தலைமையுடன் பேசாமல அவங்களையே ராஜினாமா செய்ய சொன்னா நமக்கு என்ன ஆகும்? அப்ப அவங்க பலவீனமும் ஆவாங்க. இப்ப பாருங்களேன்,
மேற்கு வங்காளத்துல ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்ச்சி செஞ்சு வந்த மம்தா பானர்ஜி 80 இடம் ஜெயிச்சதையே இன்னைக்கு 6 பேர் தான் பின்னாடி வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 47 வெற்றி பெற்று இன்றைக்கு 4 பேரை தவிர எல்லோரும் அதிமுகவில் இருக்கிறார்கள் என்றால் அவர் சரிவர அரசியலை சட்ட ரீதியாக காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தாவைக்கல போய் சேர்ந்தவங்க முக்காவாசி பேர் அதிமுக காரங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எல்லாரும் இன்னும் போவாங்கன்னு அவங்க நினைப்பு, போகக்கூடாதுன்றது அதிமுக நினைப்பு. ஆனால் அதிமுகவினுடைய ஐடி வங்கி இப்ப சிறப்பா செயல்படுது, இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த ஐடி வச்சு தானே தாவே காட்சிக்கு வந்துச்சு. ஆகையினால இன்னைக்கு நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் எல்லாரும் வெற்றி பெற்றா. இதை மட்டும் முடிச்சிடறேன். ஆனால் ஓட்டு போட்டு அந்த ஓட்டை வாங்கிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இது முல்லை பெரியாறுல 152 அடியெல்லாம் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. அப்போ நீங்க எதையும் பார்க்காமல் ஒருவருக்கு வாக்களித்தோம், ஆனால் வாக்களித்த ஒருவருக்கு என்னவென்றே தெரியவில்லை. அதுதான் இங்க எல்லாம், அதுதான் மேட்டர் இல்ல. இன்னைக்கு நம்ம பேசுற அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம நிர்வாகத்தை கொடுக்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியா, ஆமா புரட்சின்னு வச்சுக்கோங்க, ஆனால் வெற்றி பெற்றதற்கு பிறகு பெரும்பான்மை கிடைக்காதனால எல்லா கட்சியில இருந்தும் நீங்க செய்யறீங்களே. தமிழ்நாட்டுல ஓராசிரியர் பள்ளி 3671 வந்திருக்கு. அப்ப நான் இப்படி வரேன், அதுல 95,000 மாணவர்கள் படிக்கிறாங்க, கரண்ட் இல்ல. நான் இப்படி வரேன். இப்போ அதுக்காக இப்ப மேகதாது பிரச்சனைக்காக காங்கிரஸ் கட்சி கூட்டிட்டு போய் அங்க போய் திரு ஆதவ அர்ஜுனா ஆற்றல் அரசன், ஆற்றல் சாவி, அதுக்கு போய் வேலை செய்யறாங்களா? கிவ் மீ a break. நீங்க சொல்ல வருது என்னன்னா, இப்போ அவங்க முக்கியமான இந்த முகங்களை கட்சிக்குள்ள எடுக்கிறதுன்றது இனி ஒரு 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல், அந்த 10ன்ற நம்பர் இடைத்தேர்தல் அறிவிச்சு அது எல்லாமே இந்த முக்கிய முகங்களை எல்லாம் அந்தந்த இடங்கள்ல நிறுத்தி அவங்க எல்லாம் தாவைக்கா சட்டமன்ற உறுப்பினர்களா மீண்டும் வரும் பட்சத்துல ஸ்டேபிளா ஒரு கவர்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து சிங்கிளான மெஜாரிட்டியோட யாரை நினைச்சும் பயப்படாம, யார் எப்போ வாபஸ் வாங்குவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயப்படாம 5 வருஷம் ஆட்சி நடத்தல. அதான் பிளானா? 100%. நான் இவ்வளவு நேரம் பேச வேண்டியது மொத்தமா சொல்லிட்டீங்க. இதுதான் உண்மை. இதை தாண்டியும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுது? அந்த கட்சியில நம்பிக்கை இல்லாம தானே வராங்க. நான் என்ன கேக்குறேன், அப்ப அந்த கட்சியில இருந்து வெற்றி பெறாம போய் இருக்கிறாங்களே தாவேக்கா காரங்க, உங்களை நம்பி நீங்க ஆட்சி பெற்றதற்கு பிறகு முதலமைச்சர் அல்லது வந்து அவர் புசி ஆனந்த், அது மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் முகத்தை பார்த்தால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும், ஒரு கவுன்சிலர் ஆகலாம், ஒரு மேயர் ஆகலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம் நினைக்கிறீங்களே. அப்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரே கூட்டணி கட்சியில் நின்றாங்களே தாவேக்கா காரங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? திரு நந்தகுமார், யாரை ஏமாத்துறீங்க? சரி, அவர் பதில் சொல்லட்டுங்க. உங்களுடைய பதில் என்ன கேள்வி சொல்றீங்க? ஒன்னு ஸ்டேபிளான ஒரு ஆட்சி வேணும், அதுக்காக இப்ப 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருமாயின் தாவைக்கா காரங்களே அங்க இதுக்கு முன்னாடி அங்க இருந்து பிக் பண்ண முகங்களே அங்க நிக்க வச்சு, அங்க அந்த லோக்கலைட்ஸ் அவங்களுக்கு ஃபேமஸான ஆட்கள் நிக்க வச்சு அங்க தாவைக்கா சட்டமன்ற உறுப்பினர்களே வருவார்களாயின் ஓகே, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட். அதை தாண்டி இப்போ உள்ளாட்சி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து ஆட்கள் வேணும். ஒவ்வொரு இடத்துல ஆட்களை இழுக்கிறாங்க அப்படி இல்லைங்க. நான் அதைத்தான் திருப்பி சொன்னேன். இன்னைக்கு தாவேக்காக்கு ஆட்கள் இல்லாதனால ஆட்கள் எடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றதே ஒரு தவறான போர்ட்ரேட்ன்ற நான். அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஈ மொய்க்கிற மாதிரி போய் மொச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கட்சி பாராபட்சம் இல்லாம திமுக இருந்து, அண்ணா திமுக இருந்து, பாரதிய ஜனதால இருந்து, அமமுக இருந்து, எந்த கட்சியில இருந்து போகல இது வரைக்கும், எல்லா கட்சியிலிருந்து அங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியா டிவிக்கே மாறி இருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் எமர்ஜ் ஆகும்போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் இஸ் வெரி காமன். அப்ப அது வந்து அந்த அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு கடந்த 50 ஆண்டு கால அரசியலை விட அடுத்த 25 ஆண்டு கால அரசியல் எங்க இருக்குது? அப்ப இன்னைக்கு இளைஞர் சக்தி எங்க பெரிய அளவுக்கு இருக்கு? தாவேக்கா கிட்ட இருக்கு. அப்ப அடுத்த பல ஆண்டுகளாக தாவேக்காவுடைய அரசியல் இருக்க போகுது. அரசியல் அபிலாஷைகள் இருக்கக்கூடிய பூரா அங்க போறாங்க.